வெல்கம் டு நீட் சென்னை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரியில் வந்து கொஸ்டின் அண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆக்சாலிக் ஆசிட். ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த ஆசிடை யூஸ் பண்ணி அதோட நார்மாலிட்டி அண்ட் மொலாரிட்டி இதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு காம்பினேஷனில். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம் கொஸ்டின் என்னன்ட்டு. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிடோட மாலிகூல்ஸ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் பார்த்தீங்கன்னா 100 ml கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அதோட நார்மாலிட்டி வந்து 0.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஆக்சாலிக் ஆசிடோட மாலிகூல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பார்க்கலாம் இப்போ. ஸோ இதோட மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிடோட மூலக்கூறுனா H2C2O4 2 times H2O 2 times வந்து வாட்டர் இருக்கு. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பு இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மாலிட்டி அண்டு மொலாரிட்டி இதுக்கு இடைப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 2 times m, அதாவது நார்மாலிட்டி ஈக்குவல் டு 2 times மொலாரிட்டி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறோம். மொலாரிட்டி ஸோ அந்த ஃபார்முலா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு m ஈக்குவல் டு n/2ன்னு எழுதுகிறோம். ஸோ நமக்கு வந்து நார்மாலிட்டி வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 0.2ன்னு. இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 0.1 மோல்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து மோல்ஸாக மாற்ற போகிறோம். ஆக்சாலிக் ஆசிடோட மோல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் டிவைடட் பை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டர். இந்த ஃபார்முலாலாம் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதை அப்ளை பண்ணி மோல்ஸாக கண்டுபிடிச்சிடுறோம். திரும்ப மோல்ஸ்லேருந்து நம்ம மாலிகுலராக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ பார்க்கலாம், அப்ளை பண்ணுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிடோட மோல்ஸ் வந்து அந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா m ஈக்குவல் டு m இன்ட்டு வின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து வால்யூம் எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, 100 ml கொடுத்துருந்தாங்க. ஆக்சாலிக் ஆசிடோட வால்யூம் 100 ml கொடுத்துருந்தாங்க. ஸோ மில்லி லிட்டரை நம்ம வந்து லிட்டருக்கு மாற்றுறோம். ஸோ வந்து 0.1 லிட்டர்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாக்கா நமக்கு வந்து m இன்ட்டு வி அப்ளை பண்ணுறோம். ஸோ 0.1 இன்ட்டு 0.1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.01 மோல்ஸ்ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மோல்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த அப்போ வந்து நம்ம இந்த மோல்ஸ்லேருந்து மாலிகுலாக மாற்ற போகிறோம். ஸோ நம்ம வந்து மோல்ஸ்லேருந்து மாலிகூல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து அவோகாட்ரோ நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவோகாட்ரோ பிரின்சிபிளை பேஸ் பண்ணி அதோட அவோகாட்ரோ நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் அடிப்படையில் வந்து ஒரு 1 mole ஈக்குவல் டு 6.022 இன்ட்டு 10^23 மாலிகூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் மோல்ஸ் எவ்வளோன்ட்டு 0.01 இன்ட்டு 6.022 இன்ட்டு 10^23. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க நம்ம வந்து 10^23 வந்து 10^21 ஆக்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து 6.022 அப்படின்னு வந்துடுது இன்ட்டு 10^21 மாலிகூல்ஸ்னு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆக்சாலிக் ஆசிடோட மாலிகூல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு இப்போ ஃபைனல் ஆன்சர், இதுதான் ஃபைனல் ஆன்சர் 6.022 இன்ட்டு 10^21 மாலிகூல்ஸ் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஆக்சாலிக் ஆசிடோட மாலிகூல்ஸ். நம்ம வந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் கொரிஸ் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கொடுத்துருக்க காண்டாக்ட் டீட்டெயிலில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் லொகேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.